அவசரமாக ஓடிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில். அவசரமாக சீக்கிரமாக பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் பண்ணிடுவாங்க. இது எல்லோரும் சாதாரணமாக பண்ணுறது தான். என்ன பண்ண போகிறோன்னா அவசர சாம்பார் தான். சாம்பார் வைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சீக்கிரமாக வச்சுருவோமா, எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த பார்ப்போம் வாங்க. இந்த காய்கறிலாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த தாளிக்கிற ஜாமான் எல்லா ஜாமானையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேங்காய் இருக்குது பாருங்கள், தேங்காயையும் அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டேன். முதல்ல என்ன பண்ணுறோன்னா குக்கரில் பருப்பு போட்டுக்குவோம். இதுக்கு நான் துவரம் பருப்பு சேர்க்குறேங்க. துவரம் பருப்பு சேர்த்துட்டு அதோட கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு என்னென்னா இதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறோம். ஒரு 3 தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. பருப்பை வாஷ் பண்ணி வச்சுங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதில் வந்து நான் என்னென்னா சுண்டைக்காவும் சேர்க்க போகிறேன். அதனால் சுண்டைக்காவை நச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கு கருத்து போயிடும் அப்படின்றதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறோம். 2 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 6 பல், வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அடுத்து தக்காளி, அடுத்து இது சவுசவு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயை எடுத்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய். இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சுக்கிறோம். அடுப்பில் வச்சுட்டு அடுப்பில் குக்கர் இருக்குங்க, அது வரைக்கும் இந்த புளியை ஊற வச்ச புளியை அப்படியே கரைச்சி எடுத்துக்குவோங்க. எப்போதுமே திறக்கும் போதே ஆப்போசிட் சைடு திறங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அதில் மிளகாத்தூள் சேர்த்து கிளறி விட்டுட்டு கரைச்ச புளியை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். பாருங்கள், காய்கறியெல்லாம் குழஞ்சி போயிருக்குன்னு நினைப்பீங்க. இங்கே பாருங்கள், காய்கறியெல்லாம் முழுசாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தேங்காவை சேர்த்துக்கிறோம். அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்து அதையும் சேர்த்துக்கிறோம். இதில் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். அடுப்பு ஆன்லேயே இருக்குது, அதோடய கையோடய மாற்றிக்கிறோம் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம் இருக்குது பாருங்கள், பெருங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயம் பொரிஞ்சிச்சிங்க. பெருங்காயம் பொரிஞ்ச உடனே இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு ஓரளவுக்கு வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். அதோடைய சீரகத்தையும் சேர்த்துக்கிறோம். பட்டை மிளகாவை சேர்த்துக்கிறோம். ரெண்டு 3 பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, போதும். தாளிச்சதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறோம்.
இந்த பொரிச்ச பெருங்காயத்தை சேர்த்தோம்ல அந்த வீடியோ மட்டும் எடுக்காமல் விட்டுட்டேங்க. ஏன் எடுக்காமல் விட்டுட்டேன்னா ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து என்னென்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிட்டு ஆன் பண்ணோன்னா ஸ்க்ரீன் மட்டும் ஆன் ஆகியிருந்திருக்கு, ரெக்கார்ட் ஆகலை. அந்த பொரிச்ச பெருங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். சூப்பராக இருக்குங்க. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்குங்க, பயங்கர சூடாக இருக்குது. அது இல்லாமல் அந்த சாம்பார் இதெல்லாம் வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆஹா, நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தயார் பண்ணி சாப்பிடுங்க. என்றைக்குமே நம்ம கையாலேயே நம்மளே சமைச்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி வைங்க. இப்போ தான் நம்ம வந்து சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. தயவு செஞ்சு நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் இருக்குன்னு தெரியும். நிறைய பேரை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.